வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ பேசிவ் கண்ட்ரோல், பேசிவ் டோன் கண்ட்ரோல், பேசிவ் 3-வே டோன் கண்ட்ரோல். 3-வே அப்படின்னா 3: ட்ரிபிள், பேஸ், மிட். மூணையும் எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம், ஐசோலேட் பண்ணலாம், பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது ஒரு சர்க்யூட். ரொம்ப சிம்பிளான சர்க்யூட். நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கணும் தான் சர்க்யூட் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 2-வே டோன் கண்ட்ரோல், பேஸ், ட்ரிபிள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கொடுத்தது. இந்த மாதிரி இது ஒரு சிங்கிள் சேனல், இது இன்புட், இது அவுட்புட். பேஸ், ட்ரிபிள் இது ஒரு சேனல் கொடுத்துருக்கேன். இந்த இன்புட் கொடுக்குறோம். ஆடியோ ஃப்ரீக்வன்சி 20 to 20 க்ளோஸ் சைக்கிள்ஸ்னு சொல்லியிருக்கேன். அந்த 20 to 20 க்ளோஸ் சைக்கிள்ஸ் அல்லது 20 to 20,000 சைக்கிள்ஸ் அல்லது ஹெட்ஸ், அதுதான் டோட்டல் ஆடியோ ஃப்ரீக்வன்சியோடைய ரேஞ்சு. நம்ம என்ன ஆடியோ இருந்தாலும் அந்த ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே தான் இருக்கும். அதுலேருந்து செப்பரேட் பண்ணுற ஒரு எளிமையான வழி அதுதான் பேசிவ் டோன் கண்ட்ரோல். பேசிவ் டோன் கண்ட்ரோல்னால் இந்த சர்க்யூட்டுக்கு எந்த விதமான பவர் சப்ளையும் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதில் எந்த விதமான ஐசியோ டிரான்சிஸ்டரோ எதுவும் இல்லை. பட் நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளால் 2-வே, இப்போ நம்ம 3-வே பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம், வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், மாறுவீங்க நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து ஸ்டூடெண்ட்டுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு கான்செப்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் நாலேஜ் அப்கிரேட் பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்குது. படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாத்துலேருந்துமே என் ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வரணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை, முடிஞ்சால் ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 2 கிளாஸ் இருக்குது. சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் பவர் சப்ளை, ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு என்ன வகுப்பு வேணுமோ அந்த வகுப்பு ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே உங்கள் வீட்டில் இருந்தே ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் தெள்ள தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்காக அவங்களுக்கு பர்டிகுலர் டைம் கொடுத்துருக்கோம். அந்த டைமில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன டவுட் வருதோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணுறதுல தான் இந்த கோர்ஸோட சக்ஸஸே இருக்குது. ஓகேங்களா? உதாரணமாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 ரெண்டுலேயுமே ப்ராஜெக்ட் மேக்கிங் தான். ப்ராஜெக்ட் மேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வர முடியும். எடுத்த உடனே ஒரு யூபிஎஸ் ட்ரைனிங்கோ இல்லை எல்இடி டிவி ட்ரைனிங்கோ இதெல்லாம் வர்றது அவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதில்ல. பேசிக் தரவாக தெரியணும். ஒரு காம்பனன்ட்ஸ்னால் என்ன, சிம்பிள் எப்படி இருக்கும், அது வேல்யூவை கண்டுபிடிக்கிறது எப்படி, போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் மல்டிமீட்டர், சால்ட்ரிங் எப்படி பண்ணுறது, ப்ராஜெக்ட் எப்படி மேக் பண்ணுறது, அவுட்புட் வருமா வராதா, வரலைன்னா என்ன காரணம், இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம சர்வீஸ் போக முடியும். இது ரொம்ப சிம்பிளான சர்க்யூட். இது இன்புட் கொடுக்குறோம். இது காமன். இது காமன் கொடுத்துட்டோம். நெகட்டிவ் சிக்னல் இங்கே கொடுக்குறோம். இது ஒரு சேனலுக்கு உண்டானது மானோ. இதே மாதிரி இன்னொரு சேனல் அதுக்கு பேர் ஸ்டீரியோ. இதில் 150 பிஎஃப் கொடுத்துருக்கு, 100 கேபிஎஃப், இதில் 47 கேபிஎஃப். என் அப்படின்னா கே. இந்த இடத்துல 82 கே ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், 3மே வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இங்கே சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பார்ட் P1, P2, P3 இருக்கு இல்லையா, பொட்டன்ஷியோமீட்டர், வால்யூம் கண்ட்ரோல் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோலுக்கு பேர் ட்ரிபிள், இந்த கண்ட்ரோலுக்கு பேர் பாஸ், இந்த கண்ட்ரோலுக்கு பேர் மிட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை 3ல் இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த அவுட்புட்டில் ட்ரிபிள் வேணுமா இல்லை பேஸ் நல்லா வேணுமா, அதாவது லோ ஃப்ரீக்வன்சியா அல்லது ஹை ஃப்ரீக்வன்சியா அல்லது மிடில் ஃப்ரீக்வன்சியா அப்படிங்கிறத நம்ம இந்த 3 கண்ட்ரோலையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியும். அதனால் பவர் ஆம்பிளிஃபையர் சிக்னல் நல்ல குவாலிட்டியாக அமையும். நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி தேவைப்படுது, ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணணும்
அப்படின்னா பொதுவாக கஸ்டமர்ஸ் அப்படி தான் லைக் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் இருக்க ரேட்டோட நம்ம கிட்டத்தட்ட குறைவான விலைக்கு கொடுத்தோம்னா நிறைய கஸ்டமர் வருவாங்க, நாமளும் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். சிம்பிளாக ஒரு டாட் பிசிபிலேயே இந்த சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணிடலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வரக்கூடிய சிக்னலில் இருக்கக்கூடிய 20 to 20 க்ளோஸ் சைக்கிள்ஸ் தான் இதுக்குள்ளே வருது. 20 to 20,000 சைக்கிள்ஸ். ஓகே, அதில் லோ பேண்ட் இருக்குது, ஹை பேண்ட் இருக்குது, இல்லை மிடில் பேண்ட் இருக்குது. லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி. லோ ஃப்ரீக்வன்சினா சொல்லியிருக்கேன், அது வந்து பேஸ், ஜென்ஸ் வாய்ஸ் இதெல்லாம் வரும். ஹை ஃப்ரீக்வன்சி லேடி வாய்ஸ், வயலின், இதை மாதிரி கீச்சு குரல். மிட் வாய்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, ஒரு சொற்பொழிவு பேசுகிறது, இதெல்லாம் வந்து வாய்ஸ். அப்போ மூணுமே நமக்கு தேவை. பட் ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிம்பாங்க, அல்லது இந்த மாதிரி வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு குவாலிட்டி அவுட்புட் கொண்டு வரலாம். நீங்கள் எளிதில் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த சர்க்யூட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் 250K பதிலாக 220K யூஸ் பண்ணலாம் கிடைக்கலைன்னா. இதில் 2 லாக்னு கொடுத்துருக்கு இல்லையா, மெயின் அதுதான். இது வந்து லீனியர். லாஸ்ட் கிளாஸ்லோட சொல்லியிருக்கேன், கண்ட்ரோலில் லாக் இருக்கும், லீனியர் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். நான் லீனியர் எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணணும், லாக் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல லாக் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இந்த லாக் லீனியருக்குது அந்த கண்ட்ரோல்லே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சில கடையில் கிடைக்காது, கேட்டு தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஆன்லைனில் கிடைக்கிது. ஓகேங்களா. அப்போது இந்த லாக் லீனியர் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், அவுட்புட் எடுக்க முடியும். லாக் அப்படின்னா அந்த கண்ட்ரோலை வேரி பண்ணும்போது அதில் கொடுக்குற சிக்னலை 10 மடங்காக மாற்ற முடியும். தொட்டவுடனே வால்யூம் டக்குன்னு கூடும். லீனியர் அப்படி இல்லை, மேக்ஸிமம் லெவலுக்கு கொண்டு போகணும். லீனியர்னால் 1 2 3 அப்படி லீனியராக போகும். ஸோ ஒரு மெலோடியஸ் சாங் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. வால்யூம் கண்ட்ரோலுக்கு லாகும், பேஸ் டிபிளுக்கு லீனியர் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே. மேற்கொண்டு நிறைய தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். நம்ம ஆக்சுவலாக முதல்ல வந்து பேசிவ் கண்ட்ரோல், அதில் வந்து பேஸ் டிபிள், இப்போது மிட்ரேஞ்சு சேர்த்திருக்கோம். மிட்ரேஞ்சு தனியாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், வாய்ஸ் பக்காவாக அட்ஜஸ்ட் ஆகும். நான் இந்த இடத்துல கெப்பாசிட்டி வேல்யூ சொல்லியிருந்தேன், 3K 3லேருந்து 33K, அதேமாரி 4.7லேருந்து 47K வரைக்கும் சேஞ்ச் பண்ணலாம். ஒவ்வொரு தடவை சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் ஒரு வித்தியாசம் கிடைக்கும். குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, வித்தியாசம் கிடைக்கும். ஃபிக்ஸடாக போடலாம். 33K 47K 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். செராமிக் டிஸ்க் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.